நெல்லையில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் அனாதை பிணங்கள் எரிக்கப்பட்டது தொடர்பாக மாவட்ட செஞ்சிலுவை சங்க முன்னாள் தலைவர் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நெல்லை அரசு மருத்துவமனையில் இருந்து அனாதை பிணங்களை எடுத்துச் சென்று எரிக்கும் பணியை மாவட்ட செஞ்சிலுவை சங்கம் செய்து வந்தது. இவ்வாறு செஞ்சிலுவை சங்கம் மூலம் எரிக்கப்பட்டதாக கூறப்பட்ட பிணங்கள் காணாமல் போனதாக வழக்கறிஞர் பிரம்மா என்பவர் புகார் தெரிவித்திருந்தார். மேலும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை காப்பகத்தில் ஒப்படைத்து சிகிச்சை அளிப்பதில் அரசு பணம் பல லட்சம் ரூபாய் மோசடி நடைபெற்றுள்ளதாகவும் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரியும் மாவட்ட நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் பிரம்மா தொடர்ந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி ராமதாஸ் மாவட்ட செஞ்சிலுவை சங்க முன்னாள் தலைவர் பிரபாகரன் மற்றும் அரசு அதிகாரிகள் உட்பட 10 பேர் மீது வழக்கு பதிவு செய்ய உத்தரவிட்டார். திருநெல்வேலி செஞ்சிலுவை சங்கத்தில் மிகப்பெரிய மோசடி நடந்திருக்கு. நிதி மோசடி, பெண மோசடி, மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லக்கூடிய மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டதில் மோசடி. 2015ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 4 அனாதை பிணங்கள் எரிப்பதற்கு அரசு மருத்துவமனையிலிருந்து கொடுக்கப்பட்டதாகவும், ஆனால் இவர்கள் 10 அனாதை பிணங்களை எரித்ததாகவும் சொல்கிறார்கள். பிப்ரவரி மாதத்தில் 3 அனாதை பிணங்கள் எரிப்பதற்கு அரசு மருத்துவமனையிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் இவர்கள் 2 பிணங்களை மட்டுமே எரித்துள்ளார்கள். அதே போன்று மார்ச் மாதத்தில் எந்த பிணமும் கொடுக்காத நிலையில் இவர்கள் 6 பிணம் எரித்துள்ளார்கள். இப்படி முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் இந்த செஞ்சிலுவை சங்கத்தால் வழங்கப்பட்டுள்ளது.